கும்பம் குடிகொள்ளும், கும்பம் கோடி கோடி ரூபாய் பெறப்போகும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா, இவங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் விளையிறார். ஜென்ம சனி விலகும் பொழுதே மிகுந்த யோகமா ஆரம்பிக்குது. 2வது இவங்களுக்கு குரு பார்வை கோடி புண்ணியம். குரு பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இவங்க ராசியில ராகு பகவான் ராகு ஆல்ரெடி நட்சத்திரமா இருக்கு. ராகு பகவான் ஒரு சந்திரன் சேர்ந்துட்டாலே நெறைய சிந்தனைகள், நெறைய விஷயங்கள் குடுக்க போறார். முதல்ல இவங்களுக்கு நெறைய மைண்ட் ரீதியாக நெறைய திங்க் பண்ண போறாங்க. கிரியேட்டிவிட்டி அதிகரிக்க போகிறது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்றவங்களுக்கு மிகுந்த யோகங்கள். பிசினஸ் சம்மந்தப்பட்டது புது புது நபர்கள் உங்களுக்கு அ அணுகப் போறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வேலையில ப்ரமோஷன் உண்டு. வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கவனமா இருங்க. தொழில் வகையில் விருத்தி. 2வது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒன்றை இன்னொன்னாக விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. அதில இவங்களுக்கு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு சென்றாகணும். திருநள்ளாறா இருக்கலாம். ஏதோ ஒரு கோயிலுக்கு நிச்சயம் சென்று வர இவங்களுக்கு சிறப்பு. அடுத்து குகை உள்ள கோயில்கள். அந்த கோயில்ல வந்து குகை இருக்கணும். இப்ப பழனினா இந்த பக்கத்தில போகர் இது இருக்கு. திருச்செந்தூர்னா பக்கத்தில வள்ளி குகை இருக்கு. ஆ அதே நரசிம்மர்னா குகை நரசிம்மர் நாமக்கல்ல. இது மாரி குகை இருக்கிற கோயிலில் சென்று வழிபாடு செய்ய நிச்சயம் இவங்களுக்கு இந்த வருடம் அமோகமா இருக்கிறது மாற்று கருத்து இல்ல.